ஏப்ரல் 10, 1998 அமெரிக்காவில் பிறந்த குழந்தை ஜேம்ஸ் லேனிங்கர். அவனுக்கு 2 வயதாகும்போது என் விமானம் சுடப்பட்டு கடலில் விழுந்தது என்று அவன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தான். குழந்தைதானே, எதையாவது கற்பனையாக பேசுவது இயல்புதான் என்று பெற்றோர் நினைத்தனர். ஆனால் சில நாட்களில் அந்த சிறுவன் 2ஆம் உலகப் போரில் பறந்த கார்சியர் போர் விமானம் பற்றி சொல்லத் தொடங்கினான். நான் நட்டோமா பே என்ற போர்க்கப்பலில் பணியாற்றிய விமானி என்றும், என் பெயர் ஜேம்ஸ் ஹஸ்டன், என் நண்பன் ஜாக் லார்சன் என்றும் கூறினான். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் வெர்ஜீனியா யூனிவர்சிட்டியில் பணியாற்றிய குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ஜிம் பி டக்கர் அவரிடம் அழைத்துச் சென்றனர். குழந்தை ஜேம்ஸ் கூறிய பெயர்கள், சம்பவங்கள், விமானம், போர்க்கப்பல் பெயர்கள் அனைத்தையும் டாக்டர் டக்கர் வரலாற்று மற்றும் அமெரிக்க இராணுவ பதிவுகளுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்தார். அந்த ஒப்பீட்டின் முடிவு அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த சிறுவன் கூறிய ஜேம்ஸ் ஹஸ்டன் உண்மையில் வாழ்ந்த ஒரு அமெரிக்க போர் விமானிதான். 1945 இவோஜிமா போரின் போது அவர் நட்டோமா பே போர்க்கப்பலில் புறப்பட்டு கார்சியர் விமானத்தில் பறந்தபோது எதிரிகளின் தாக்குதலில் சுட்டு வீழ்ந்ததாக பதிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த குழந்தையின் பெற்றோர்கள் இந்த அதிசய அனுபவங்களை பதிவு செய்து 2009ஆம் ஆண்டு சோல் சர்வைவர் என்ற பெயரில் ஒரு புத்தகமாக வெளியிட்டனர். முற்பிறவி மறுபிறவி என்பதெல்லாம் உண்மையா என்ற கேள்விக்கான பதிலை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். தொடர்ந்து பயணிப்போம்.